அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான கேரளா ஸ்டைல் ஸ்வீட் ஐட்டம் ஒன்று பண்ண போகிறோம். பாயசம். யாருக்கு தான் பிடிக்காது பலாப்பழம்? அந்த பலாப்பழத்துலேயே நான் இன்றைக்கி பாயசம் பண்ண போகிறேன். பாயசத்துலேயே நிறைய வகை இருக்குது. பைத்தம்பருப்பு பாயசம், பால் பாயசம் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக கேரளா ஸ்டைல் பலாப்பழ பாயசம் தான் பண்ண போகிறோம். இப்போ பலாப்பழம் சீசனாக இருக்கிறதுனால நீங்களும் எல்லாம் இதை இன்றைக்கி பார்த்துட்டு இதை வீட்டில் செய்து பாருங்கள். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பலாப்பழம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கிறேன், அப்புறம் தேங்காய் பால், வெள்ளைப்பாகு, கொஞ்சம் கேஷ்யூ நட், அது நெய், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி ஊற வச்சுருக்கிறேன், அப்புறம் ஏலக்காய் பவுடர். இவ்வளோ தான் தேவையானது. முதல்ல இந்த பச்சரிசியை அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் ஊற வச்சது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சேன். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சூடாயிடுச்சு. முதல்ல கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம கேஷ்யூ நட்டை வறுத்து எடுத்துடலாம். கேஷ்யூ நட் இந்த அளவு ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம். ரொம்ப செவக்க விட்றாதீங்க. இதை முதலே பொரிச்சு எடுத்துட்டு அந்த நெய்யிலே நம்ம இந்த பலாப்பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் கொஞ்ச நேரம். அது நெய்யில் கொஞ்சம் வதக்கி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நெய்யும் பலாப்பழமும் சேர்ந்து பயங்கர வாசனையாக இருக்குது. பலாப்பழம்னா சும்மா சாப்பிடவே பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அது அந்த பலாப்பழத்தை வச்சே பாயசம் வச்சோன்னா அது உண்மையாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாகர்கோயில் பக்கம்லாம் கல்யாண வீடு அதெல்லாம் கூட கண்டிப்பாக அந்த பலாப்பழ பாயசம் வைப்பாங்க. அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பலாப்பழம் பாயசம். கொஞ்ச நேரம் இதிலே வதங்கட்டும். நான் அதை லேசாக மூடி போட்டு சிம்மில் வைக்கிறேன். இப்போ திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் வதங்கியிருக்கும். இது ஓரளவு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இனிமேல் அந்த வெள்ளை பாகு நான் முதல்லையே அதை லேசாக தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். டைம் சேவிங்காக நான் இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன். ஸ்வீட் இது ஒரு 400 கிராம்ஸ் இருந்ததுன்னா வெல்லம் ஒரு 200 கிராம் போட்டால் போதும். ஏன்னா பழத்துலேயே ஸ்வீட் இருக்கும். அதை ஊற்றிடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். திரும்பவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வெந்துட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணணும்னா, யூஸ்வலாக பாயசம்னா ஜவ்வரிசி இல்லைன்னா பைத்தம்பருப்பு தான் ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக இன்றைக்கி அரிசி பச்சரிசி ஊற வச்சுருந்தேன்ல, அது எதுக்குன்னா ஒரு திக்னஸை கொடுக்கறதுக்காக தான். இல்லைன்னா ஏன்னா இதில் வெறும் நம்ம தேங்காய் பால் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப தண்ணியாக ஒரு மாதிரி ஆகிடும். இது ஒரு திக்னஸ்க்காக இதை ஊற்றிட்டு டக்குன்னு கிளறிடுங்க. அடி பிடிக்கும். இது ஜவ்வரிசி போட்டுனாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னா பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி இது கூட கலந்துருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்காய் பால் எடுத்து வச்சதை நம்ம அப்படியே ஊற்றிடலாம். அந்த தேங்காய் பாலுக்கும் பலாப்பழத்துக்கும் பயங்கர காம்பினேஷன். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் வாசனைக்கு.
போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்ச். அப்படியே கொஞ்சம் இது சூடு வரட்டும், ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். நான் ஏன் இதில் பயத்தம்பருப்பு ஆட் பண்ணலன்னா, அந்த பலாப்பழத்தோட அந்த வாசனையும் டேஸ்ட்டையும் அது கொஞ்சம் அடக்கிற மாதிரி ஆகிடும். ரெகுலர் பயத்தம்பருப்பு பாயசம் டேஸ்ட்டு வந்துடுமோன்னு இருக்கும் இது. அதனால் அந்த அரிசி மாவு கலக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். அது உங்கள் இஷ்டம், ஜவ்வரிசி கலக்கணுன்னா கூட கலந்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், ரொம்ப தண்ணியும் இல்லாமல். நம்ம ஊற்றின அந்த பச்சரிசி மாவு வந்து அந்த ஒரு திக்னஸ் கொடுத்து பாயசம் பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இனிமேல் வந்து நம்ம அந்த கேஷ்யூ நட்டை மேலே போட்டு விட்டுடலாம். அது இந்த பலாப்பழம் வந்து அந்த கொஞ்சம் துண்டு துண்டாக அப்படி இருக்கிறது நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் இப்போ சீசன் தான் பலாப்பழம், அதனால் நீங்கள் இதை பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அந்த தேங்காய் பால் ஊற்றுனது தெரிஞ்சு போயிடாதபடிக்கு நல்லா கொஞ்சம் அப்படி கிளறி விட்டுருங்க. இது நல்லா ரெடியாகி முடிஞ்சிருச்சு, இவ்வளோதான். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணிடலாமா? நல்ல சூடாக இருக்குது, வாசனை ரொம்ப அப்படியே தூக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த தேங்காய் பால் வாசனை, நெய்யில் அதை வதக்கின அந்த நெய்யோட வாசனை எல்லாம் கலந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் இதை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் நல்ல பலாப்பழம் கிடைக்கிது. அதனால் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அதுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தானாகவே நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்கலாம். எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பார்க்குறீங்கங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். அதனால் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.